வணக்கம் and welcome to DeepsTamilKitchen. இன்னைக்கு ஜில் ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மதுரையில் மட்டும் ஃபேமஸாக இருந்த ஜிகர்தண்டா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ். இதை நீங்கள் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் செய்யணும். அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், பால்கோவா தேவை. இந்த ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லைன்னா அமேசானில் கூட வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மிக்ஸி ஜாரில் 100 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. 200 ml ஃப்ரெஷ் க்ரீம். ஒரிஜினல் ஜிகர்தண்டா ரெசிப்பியில் பாலை சுண்டை காய்ச்சி அதை வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக நிறையா எஃபர்ட் போடாமல் ஈஸியாக செய்கிறதுக்காக கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. அடுத்தது நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் பால்கோவா ஆட் பண்ணி மிக்சியில் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கிறதுக்காக. இப்போ இது ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து மிக்சியில் இதே மாதிரி ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஏதாவது சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ண முந்திரி மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மறுபடியும் ஃப்ரீசரில் 5 மணி நேரம் வைக்கணும். அடுத்தது பாதாம் பிசன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே போல் ஜிகர்தண்டாக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், அமேசானில் இல்லை. இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் 100 ml தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சா ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஸோ ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு அதே கையோடு இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முந்தின நாள் ப்ரிப்ரேஷனாக நீங்கள் பண்ணணும். அடுத்தது ஜிகர்தண்டாக்கு யூஸ் பண்ணுற பால். அதுக்கும் சுண்டை காய்ச்சின பால் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 50 ml இல்லைனா 60 ml எடுத்துகிட்டு அது கூட 1/2 லிட்டர் காய்ச்சின பால் சூடாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு பால் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சர்க்கரை ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்லேயே சர்க்கரையும் இருக்குது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிகர்தண்டா பாலும் ரெடி. அப்புறம் உங்களுக்கு நன்னாரி சர்பத் தேவை. இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ 4-5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசன் இந்த மாதிரி தான் ஒரு கப் ஃபுல்லாக ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாதாம் பிசன், நன்னாரி சர்பத், ஜிகர்தண்டா பால், ஐஸ்கிரீம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசன், 3 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத், நன்னாரி சர்பத்தும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ஜிகர்தண்டா பால், அதுக்கும் மேலே ஐஸ்கிரீம் 1.5 ஸ்கூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணேன், முந்திரியெல்லாம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் மேலே நன்னாரி சிரப் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சதுங்க. சூப்பராக ஜிகர்தண்டா ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். டெஃபினட்டாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பபாய்.